ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.1ல் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். வெரி ஈஸி ஒன். ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் when divided by 3 leaves a remainder 2. ஓகே, ஸோ divided by 3 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் நம்மளுக்கு தேவை வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் கண்டுபிடிக்கணும். என்ன மாதிரியான பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னால் அந்த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸை வந்து நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் வந்து என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வரணுமா. ஸோ அந்த மாதிரியான பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எல்லாம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம வந்து இடிஏ மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இக்லிப்ஸ் டிவிஷன் லாமா மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A is equal to BQ plus R. Here 0 less than or equal to R less than B. அதாவது ரிமைண்டர் வந்து 0லேருந்து இந்த பியோட வேல்யூ வர பியோட வேல்யூவை விட கம்மியாக இருக்கணும், அதை விட அதிகமாக இருக்கக்கூடாது. 0ல் இருக்கலாம், 0வை விட அதிகமாக இருக்கலாம், பட் எது வரை தான் இருக்கணும், பியோட வேல்யூ என்ன இருக்கோ அதை விட கம்மியாக தான் இருக்கணும். அதுதான் ரிமைண்டர் ஆர். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஏ தான் நம்மளுக்கு தெரியாது, என்னென்ன பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, 0லேருந்து ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது அதை வந்து நம்ம வந்து 3ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ அப்போ அந்த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்லாம் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோஷியன்ட் எவ்வளோ வருதுன்னு தெரியாது இல்லையா. ஸோ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ரிமைண்டர் 2ன்னு கொடுத்துட்டாங்க, டிவிசர் வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ A is equal to இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா B தான் 3Q + 2. ஓகேவா, ஸோ 3Q + 2ன்னு கொடுத்துட்டாங்க. இதில் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா க்யூக்கு பதிலாக நம்ம 0 1 2 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே வரோம் அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய A தான் நம்மளுக்கு தேவையான பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். ஓகேவா, ஸோ இதில் வந்து என்ன நம்ம ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணணும் க்யூக்கு பதிலாக, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, Q is equal to 0ன்னு. ஸோ A is equal to என்ன வரும்னு பாருங்கள், 3 × 0 + 2. ஸோ ஆன்சர் இஸ் 2. தென் 1 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், 3 × 1 3 + 2 is equal to 5 வரும். அதே மாதிரி 2 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், 3 × 2 is equal to 6 + 2 8 வரும். அதே மாதிரி 3 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், 3 3s are 9 + 2 11 வரும். ஸோ த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆர் பாசிட்டிவ். வெரி சிம்பிள் கொஷின் தான். பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எதெல்லாம் 2, 5, 8, 11 இப்படி போய்கிட்டே இருக்கும். அதுதான் முக்கியம். ஓகேவா, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா A is equal to BQ + R. இதில் A அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நம்பர், டிவிசபிள் நம்பர், இதான் டிவிசன். B Qங்கிறது வந்து கோஷியன்ட், Rங்கிறது வந்து ரிமைண்டர். ஸோ இதில் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க 3ன்னு, Q கோஷியன்ட் நம்மளுக்கு தெரியாது, +2ங்கிறது ரிமைண்டர் கொடுத்துட்டாங்க. அது வந்து கண்டிஷன் படி பார்க்கும்போது ரிமைண்டர் எப்படி இருக்கணும்னா 0 less than or equal to R less than இங்கே Bங்கிறது 3. ஸோ 0லேருந்து 3க்குள்ளே உள்ள ஒரு நம்பராக தான் ரிமைண்டர் இருக்கணும். அப்படி தான் இருக்குது. ஓகேவா, 3ஐ விட கம்மியான 2ஆக தான் இருக்குது. ஸோ A is equal to 3Q + 2. ஓகே, ஸோ இதில் வந்து Q is equal to நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக, ஏன்னா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி போட்டோன்னா நமக்கு கிடச்சிடும். ஓகேவா, வெரி சிம்பிள் கொஷின். திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே.